அதான் அவர் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அப்படித்தானே தெரியும். அவர் வந்தாருன்னா தாராளமா வாங்க எங்க வீட்டுல உட்காருங்க, நம்ம ஓட்டு போடுறத அவர் சொல்லவே வேண்டாம், நாங்க போடுவோம். ஏன்னா அவரோட விருப்பத்துக்கு நாங்க ஆதரிப்போம், கம்பல்சரியா ஆதரிப்போம். தப்போ ரைட்டோ அவர் விருப்பப்பட்டார்னா ஓகே, நாங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஓட்லாம் போடுவோம். போடாமலாம் இருக்க மாட்டோம், ஏன்னா எங்களோட தலை அப்படின்னு விட மாட்டோம்ல. யாருமே டைரக்டா பேச மாட்டாங்க, இன்டைரக்டா பேசுற உலகம் தான் நம்மளோடது. அப்படின் போது அவர் இன்டைரக்டா நிறைய பேர் பேசுவாங்க. நம்ம பக்கத்துல இப்படி கிராஸ் ஆகும் போதெல்லாம் பேசுவாங்க, மௌனி அவனை இழுத்து வச்சு 4 வைக்கலாமான்னு தோணும். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிதான் என்னோட தளபதியை நான் வர வேண்டாம், நீங்க எப்பவுமே அந்த ஒரு பொசிஷன்ல மேல இருங்க அப்படின்னு விருப்பப்படுறேன். ஆனா அவர் ஆசைப்பட்டுட்டாருல, அதனால ஆதரிக்கிறோம். பாத்துக்கலாம். அவர் ஆகுறது பிரச்சனை இல்ல, ஆயிட்டாலும் சந்தோஷம். ஆனா ஆனதுக்கு அப்புறம் எல்லா அரசியல்வாதி மாதிரி மட்டும் இருக்க மாட்டாரு, இருந்துடவும் கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். எல்லாருமே ஒரு தாட்ஸோட தான் உள்ள போவாங்க, அவருமே ஒரு நல்ல தாட்ஸோட தான் உள்ள போறாரு. ஆனா உள்ள இருக்கவங்க எல்லாருமே ஒரு நல்ல தாட்ஸ்லயே வச்சுக்க மாட்டாங்கல்ல. நான் ஒரு கருத்து சொல்ற மாதிரி என்ன சுத்தி இருக்க 10 பேரும் 10 கருத்து சொல்லுவாங்க. அவர் கரெக்டா டெசிஷன் எடுப்பாரு, ஆனா எடுக்க விடாமல தடுக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க.